ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வயிற்றில் இருக்க குழந்தைய ரொம்ப அறிவாளியாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லா கர்ப்பிணி பெண்களுமே நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை ரொம்ப அழகாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் ரொம்ப அறிவாளியாகவும் பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். எல்லா கர்ப்பிணி பெண்களுமே இதை கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுவோம். நம்ம குழந்தை நல்லா அறிவாளியாக ஆக்டிவாக பிறக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களால் உங்கள் குழந்தைய ரொம்ப புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்க முடியும், பிறக்க வைக்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கண்டிப்பாக அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்கள் குழந்தைய ரொம்ப ரொம்ப அறிவாளியாகவும் ஆக்டிவாகவும் பிறக்க வைக்க முடியும். இப்போ நான் ஒரு 7 டிப்ஸ் சொல்கிறேன் உங்கள் குழந்தை அறிவாளியாகவும் ஆக்டிவாகவும் பிறக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த 7 டிப்ஸ் 100% நம்பலாம். அறிவியல் உண்மைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 100% நம்பலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீடிங் புக்ஸ். எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ புக்கு படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அது உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் பேபி ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். குறிப்பாக நீங்கள் எந்த டைமில் புக் படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நைட் டைமில் தான் படிக்கணும். கண்டிப்பாக நைட் டைம் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல. குறிப்பாக நீங்கள் நைட் டைமில் படிச்சிங்க அப்படின்னா பேபி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் புக்கு படிங்க. ரொம்ப நேரம்லாம் படிக்க வேணாம், ஃபுல் டைம்லாம் நீங்கள் படிக்க வேணாம். உங்களுக்கு டைம் இருக்கப்போ, ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு பிடிச்ச புக் எது வேணால் படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் படிங்க. புக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பேபியோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஸோ பேபியும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் பேபி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்டு மெமரிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வாய்ஸையும் குழந்தையோட மைண்டையும் ரிலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ பிறந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சொல்கிறத கேட்குறது, தூங்க வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் படிக்கும்போது பிரெயின் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எது வேணால் நீங்கள் படிக்கலாம். ரொம்ப நேரமும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 10 to 20 மினிட்ஸ், இல்லை உங்களுக்கு டேயில் டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு 10-20 மினிட்ஸ் படிங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டே ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டு 3 மந்த் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஸோ அப்போ அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், வாமிட், குமட்டல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியாது. பட் 3rd மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. ஸோ எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த வாமிட்டிங், அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டாப் ஆகியிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பேபியோட பிரெயின் ரொம்பவே ஆக்டிவ் ஆகுமா. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது உங்களோட உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது குழந்தையோட மூளையை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்கான்ஸும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சியில் எக்ஸசைஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு டாக்டர் கண்டிப்பாக சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ஆர்கான்ஸும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே போல் உங்களுக்கு பேபியோட மூளையும் மூளை வளர்ச்சிக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே போல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸசைஸுங்கிறது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் டைமில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் இருக்கணும். அதுவும் காலை வெயில் ரொம்பவே நல்லது. காலையில் ஒரு 6 to 7 இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வெயில், அந்த வெயிலில் நீங்கள் படுறது ரொம்பவே நல்லது. பேபிக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அதிகமாக விட்டமின் டி கிடைக்கும். குழந்தையோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப குழந்தையோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல் இதய வளர்ச்சிக்கும் உதவும். அதே போல் குழந்தையும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொடுதல் மூலமாக உங்கள் குழந்தைய அறிவாளியாக்க முடியும். நீங்கள் உங்களோட வயிற்று பகுதியை தொடும்போது குழந்தைக்கு குழந்தையவே தொடுற ஃபீல் இருக்கும். ஸோ பேபி நீங்கள் தொடுறது மூலிமா நல்லா ஆக்டிவாக ஆவாங்களாம். இது ஒரு ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. வயிற்று மேல் பகுதியில் நீங்கள் சும்மா ரப் பண்ணி விட்டுட்டு இருங்க அப்பப்போ. ஸோ குழந்தை இதன் மூலியமாகவும் ஆக்டிவாக இருப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நல்லா ஃப்ரெண்டாக இருக்கணும். இது குழந்தையோட அறிவு வளர்ச்சியை அதிகரிக்குமா. குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது 16 வாரத்துக்கு அப்புறம் நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
நம்ம பேபி வந்து வயிற்றில் இருக்கும்போது 16 வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 27 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்கிறத வந்து பேபி பிரெயினோட வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பேபியோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களையும் உங்கள் குழந்தையும் சுற்றி எந்த அளவு நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு குழந்தை வந்து பாசிட்டிவாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்துக்கிற உணவு தான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்துக்கிற உணவை பொறுத்து கூட உங்களோட குழந்தையோட அறிவு வளர்ச்சி வந்து உதவும். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்ற உணவு எந்த உணவு சாப்பிட்டீங்கனாலும் அது குழந்தைக்கும் போய் சேரும் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. வால்நட், வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே குழந்தையோட பிரெயினை வந்து ரொம்ப டெவலப் பண்ணுமா. ஸோ நீங்கள் இந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கும்போது குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் அறிவாளியாகவும் பிறப்பாங்க. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, மியூசிக் கேளுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச இசை வந்து போட்டு கேளுங்க. மியூசிக் கேட்குறது மூலியமாகவும் குழந்தை வந்து ஆக்டிவாகவும் பிரெயின் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுமா, ஹெல்ப் பண்ணுமா. நீங்கள் மியூசிக் கேட்குறது மூலிமா உங்களோட உடம்புல வந்து ஒரு கெமிக்கல் சுரக்குமா. இது வந்து பேபியோட மூளை வளர்ச்சி வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ டைம் கிடைச்சாலும் முடிஞ்ச அளவு மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சதா கேளுங்க. டிவியில், மொபைலில் எதில் வேணால் கேளுங்க. பட் கண்டிப்பாக ரொம்ப நேரம் கேட்கணும்னு சொல்லலை. ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச இசையை கேளுங்க. பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா அதிகரிக்குமா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து பெரியவங்க சொன்னது தான். இது எல்லாமே வந்து ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக 100% இது எல்லாமே உண்மை தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட தோணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இருக்க டவுட் வந்து நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.